என்னை யாரு மதிக்கலன்ற உங்களுக்கு ஒரு எண்ணம் தோணும். பல நேரம் சில பேருக்கு மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். உதாரணமா ஒண்ணு சொல்றேன். ஒரு விதை விதைக்கிறீங்க. எந்த செடியோ விதை விதைக்கும்போது மண்ணுக்குள்ள போட்டு அதை மூடுறீங்க. மூடுனதுக்கு அப்புறம் அது என்ன நடக்குதுன்றது கொஞ்ச நாள் தெரியாது. சில காலம் ஆகும், சில வருஷம் கூட ஆகும். அது வரைக்கும் அது என்ன ப்ராசஸ் ஆகுது? உள்ள எப்படி அதை ப்ராசஸ் பண்ணி எப்படி மரமாக்கணுன்ற வேலை ப்ராசஸ் நடக்குது. அது மாதிரி நீங்க கீழே உளுந்தப்ப நினைச்சு வருத்தப்படாது. அன்னைக்கு உங்களை தள்ளி இருக்கலாம், அடிச்சிருக்கலாம், உங்களுக்கு கோவப்பட்டிருக்கலாம், லைஃபே போனமா எல்லாமே இருந்திருக்கும். அந்த மண்ணு மாதிரி உள்ள இருந்திருப்பீங்க. ஆனா அந்த பெயின் வந்தப்ப அது எப்படி எந்திரிச்சு வரணும்ன்றத ப்ராசஸ் நீங்களும் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா மரம் வளர்ந்து வர மாதிரி நம்மளும் ஒரு காலத்துல வளர்ந்து வருவோன்றது எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கணும். அதோட முடிஞ்சுன்ற நம்ம உலகமே மூடி போயிடுச்சுன்னு நினைக்க கூடாது. மரம் மூடுற மாதிரி தான், அந்த விதை மூடின மாதிரி தான். ஆனா வளர்ந்து மரம் விச்சமா பெரிய மரமா வருது. அது மாதிரி நம்மளும் வருவோன்றது எண்ணம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா எவ்வளவு அடிச்சாலும் நான் அது மாதிரி எந்திரிச்சு வருவேன்ற உங்களுக்குள்ள எண்ணம் இருந்துச்சுன்னா நீங்க எந்திரிச்சு வருவீங்க. அந்த மரம் மாதிரி யோசிங்க. அந்த விதை எப்படி வெளியில வருதோ உங்களோட பெயினை யோசிச்சிங்கன்னா நீங்க வெளியில வந்துருவீங்க. இனிமேல் உங்களுக்கு பிரச்சனைன்னு வருது, இஷ்யூ வருது, ப்ராப்ளம் வருதுன்னா இதை யோசிங்க, உங்களுக்கு புரியும். உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்சுக்கிறேன்.